Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. உங்க லைஃப்ல நடந்த தண்ணி கேன் போட வந்த மொமெண்ட் ஏதாவது ஒண்ணு? தண்ணி கேன் போட வந்தேன்ல சார், இது நோட்ஸ் எழுத வந்தேன்னு சொல்லி ஒரு பொண்ணோட அப்பாட்ட சொன்னேன். தலைவர் திமிங்கலம் தான் ஓகே, அப்பயும் ஒரு மாதிரி நீங்க ஒரு ப்ளே பாய் தானா சார்? வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன். பத்திட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரப்போ கமிட் ஆகி வரேன். யாரு லைஃப்பில் வந்து நம்ம எதை நோக்கி பயணமாகறோனோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நோக்கியே பயணமாக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். எடுத்த கொள்கையிலோ எடுத்த ஒரு முடிவுலையோ அந்த முடிவில் அச்சீவ் பண்ணணும்னு வந்த பிறகு அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் டூ நாட் எஃபெக்ட் மீ மச். ஒரு நாள் அந்த ஃபெயிலியர் எதனால் நடந்துச்சு, சரி ஓகே அடுத்தது என்னன்னு தான் பார்ப்பேன் ஒழிய உடனே கவுந்தடிச்சு 10 நாள் படுத்துட்டுலாம் கிடக்க மாட்டேன். அடுத்த வேலை என்னன்னு பார்க்க போயிடுவேன். மெமரி லூஸ் ஆகிட்டு இருக்கிற இன்னும் ஒரு வருஷத்தில் மெமரி லூஸ் டோட்டலாகவே லாஸ் ஆக போகிற போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் கதையை. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படம். அந்த படத்தில் எப்படி சக்சீட் பண்ணால் எப்படி கிரிமினலை கண்டுபிடிச்சாருன்னு தான் கதை. இந்த பேஷன் வித்தின் மீ, எனக்கு வந்து ஒர்க் பண்ணும், என் தொழில் வந்து சினிமா. அந்த சினிமாவில் ஒரு ஆர்வம் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் நினச்சி நடிக்கிறேன், மெனக்கடுறேன், அதுக்கு வந்து என்னுடைய எஃபர்ட்டை போடுறேன். ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். சரத்குமார் 150 டைட்டில் கார்டு பார்க்குறப்பவே ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. நான் பர்சனலாக வந்து தலைமகன் 100th ஃபிலிம், ஸோ நான் எங்கள் கும்பகோணமில் பார்த்தேன் சார், விஜயா தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. நீங்கள் நயன்தாரா அண்ட் க்ரூ. ஸோ எனக்கு வந்து இந்த டைட்டில் கார்டு பார்க்குறப்போ பயங்கர ஹாப்பி. இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்கள் ஒரு 50 படம் இப்போ தான் கொஞ்சம் கிட்டக்க வந்திருக்காங்க. பட் நீங்கள் 150 அடிச்சிட்டிங்க. எப்படி சார்? வாட்ஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட் சார்? இன்றைக்கும் டிக்கெட்ஸ் தாண்டி 150 ஒரு டைட்டில் கார்டு. பட் பீப்புள் வந்து ஸ்டில் வந்து என் படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்றது தான் அது அத்தாச்சு. ஆனால் டைரக்டர்ஸ் வந்து வாண்ட் டு டூ ஃபிலிம்ஸ் வித் மீன்றப்போ சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ட்ரெண்டில் அந்த டைட்டில் கார்டு ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவர் த லைக் எல்லாரோட ஸ்டார்ஸோடைய ஃபேன்ஸும் வந்து அந்த டைட்டில் கார்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரஜினி சாருக்கு ஒரு டைட்டில் கார்டு ஒன்று அந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாக வரும், அந்த பாஷா அண்ணாமலையிலேருந்து. இப்போ விஜய் சாருடைய அந்த டைட்டில் கார்டு லியோவில் வர்றது, அந்த ஃபேஸ்லாம் வச்சு டைட்டில் கார்டுக்காகவே இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நான் வி லவ் யூ ஆஸ் சுப்ரீம் ஸ்டார். இதில் ஏதாவது டைட்டில் கார்டு அந்த சுப்ரீம் ஸ்டாருக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுற மாதிரி இருக்குது, அது பண்ணும்போது அதில் பண்ணிடுவோம், அதில் ஃபுல்லாக பண்ணிடுவோம். அப்பா தேங்க்யூ சார். இதுதான் சார் நீங்கள். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் போர் தொழில் வந்து எங்களுக்கு உங்களோட ஒரு 3.4.0 பார்க்குற மாதிரி ஒன்று இருந்தது. லைக் ஓகே இந்த வேர்ஷனாக வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் வந்து நம்ம சரத் சாரை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. பட் அதே ஸ்டைலில் அடுத்தடுத்த படங்கள்ல பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த விதத்தில் ஸ்மைல் மேன் வந்து அதே மாதிரி கொஞ்சம் இருக்குமா சார், இல்லை கொஞ்சம் வித்தியாசப்பட்ட ஜானர் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ன்றது சேம் தான். ஆனால் இதில் வந்து பேசிக்காகவே இதில் வந்து கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மேன் ஹூ மீட்ஸ் வித் அன் ஆக்சிடென்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷனில். அதுக்கப்புறம் 2.5 இயர்ஸ் வந்து ஃபோர்ஸ்லேயே இல்லை. அப்புறம் வந்து குணமடைஞ்சு வரும்போது இஸ் ஆல்ரெடி லூசிங் இஸ் மெமரி லூஸ் ஆகிட்டு இருக்கிற இன்னும் ஒரு வருஷத்தில் மெமரி லூஸ் டோட்டலாகவே லாஸ் ஆக போகிற போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் கதையை. ஸோ அந்த ஜானர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அது வித்தியாசமாகவும் இருந்தது. நான் கஜினி வந்து ஒரு ரிவெஞ்ச் மோட்டில் ஒருத்தர் வரது சூர்யா நடிச்சிருந்தார். இதில் வந்து மறந்து போகின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு கேஸை போயிட்டே இருக்கார், ஒரு இடத்துல வந்து திடீர்னு நின்றுட்டு எங்கே போயிட்டுருக்கேன்னு தெரியல அப்படின்னு நினச்சாலே அது வந்து ஃபெயிலியர் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படம். அந்த படத்தில் எப்படி சக்சீட் பண்ணால் எப்படி கிரிமினலை கண்டுபிடிச்சாருன்னு தான் கதை. சூப்பர் சார். எனக்கு அந்த பேர்ட் லுக் நீங்கள் வேற ஒரு லுக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருந்தது வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி சார் லுக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு படத்துக்கும்? இல்லை, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒருத்தர் வந்து பார்க்கும்போது டெஃபினெட்லி இஸ் நாட் டூயிங் எனி ஒர்க். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் அட் ஹோம் ரைட்டிங் அ புக். அந்த மாதிரி தான் கேரக்டர் காமிச்சிருக்கோம். அப்போ தாடியெல்லாம் வளர்த்துட்டாரு அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து யூ சா மீ வித்அவுட் த பியர்டு அதில் இருக்கு. சரி, நீங்கள் பல சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய எனார்மஸ் ஹிட்ஸ், நிறையா சாதனைகள்லாம் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் வாட் கீப்ஸ் யூ டு கோ ஃபார்வர்ட் சார்? ஆடியன்ஸ் வந்து லைக்கிங் மீ அண்ட் ஸ்டில் த பேஷன் வித்தின் மீ. எனக்கு வந்து ஒர்க் பண்ணும், என் தொழில் வந்து சினிமா. அந்த சினிமாவில் ஒரு ஆர்வம் வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் நினச்சி நடிக்கிறேன், மெனக்கடுறேன், அதுக்கு வந்து என்னுடைய எஃபர்ட்டை போடுறேன். ஸோ தட் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ இன்னும் பக்கம் பார்க்குறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போர் தொழிலாக இருக்கட்டும், ஸ்மைல் மேனாக இருக்கட்டும், ஸோ இதை தாண்டி வந்து நான் முன்னாடி இப்போயும் ஒரு நாட் அஸ் அ கம்பேரிசன், பட் வி ஜஸ்ட் வாண்ட் டு நோ. இப்போ வந்து இப்போ நீங்கள் நாட்டாமை பண்ண டைமாக இருக்கலாம், சூரியவம்சம் பண்ண டைமாக இருக்கலாம், அப்போது சரத் சார் வந்து எப்படி கதை கேட்டு ஓகே பண்ணுவார்? இப்போது இந்த ஸ்மைல் மேன் டைமில் இந்த டிக்கெட்டில் சரத் சாரோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன கேட்டு ஓகே பண்ணுவார்? லைக் அவருக்கு என்ன கரெக்டாக இருந்தால் ஓகே? ஃபஸ்ட்டு கதை தான், கதை வந்து பிடிச்சிருக்கணும். அண்ட் அந்த கதையில் என் பாத்திரம் வந்து என்ன அளவு எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு பார்ப்பேன். ஸோ அதுதான் பேஸு. அது வந்து இயக்குனருடைய ஸ்ட்ரென்த்து, படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு ப்ரொடியூசரோட ஸ்ட்ரென்த்து.
அண்ட் தென் இவங்களுடைய ஆர்வம், இந்த வே தே நரேட், அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் பேட்டர்ன் எல்லாம் பார்க்கும்போது ஐ டிசைட் எஸ் இவங்க வந்து நிச்சயமாக நல்ல படம் பண்ணுவாங்கன்னு. அந்த ரீதியாக பார்க்க ஷியாம் பிரவீன் வந்து காலதாமதமாக இருந்தாலும் அந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்கன்றது எனக்கு பெருமை. அதுவும் டீசென்ட்லி குட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சூப்பர். ஸோ அந்த டைட்டில் காரணம் சார் ஸ்மைல் மேன் ஒரு ஏன்னா ஹூக்கா வந்து ஒரு மர்டர் நடந்துட்டு இருக்கு, அந்த மர்டர் நடந்த உடனே ஒருத்தர் வாயை கிழிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்மைல் மேன் மாதிரி. என்ன சார் அதான் சீரியஸான மேட்ரு. அதான் சீரியல். சார் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார் நீங்கள் சொல்ல சொல்ல அந்த மூட்லேயே இருக்கீங்களோன்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் சார். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் இந்த ஸ்மைல் மேன் படம் வந்து ஒரு சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது திஸ் லுக்ஸ் ப்ராமிசிங் டூ. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக ஓகே நீங்கள் நம்ம உங்களை பார்த்து ரசித்த ஜேர்னல்ஸ்லாம் தாண்டி ஓகே இவர் வந்து நிறைய அவுட் ஆஃப் த பாக்ஸாக இப்போ கொஞ்சம் உள்ளே வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முடிவெல்லாம் லைக் நீங்கள் எங்கே சார் எடுக்கிறீங்க? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது படங்கள் பார்த்து ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பண்ணணும்னு ஒன்று, அந்த மெனக்கணும்னு ஒன்று, அந்த புது புது கேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு படம் பண்ணி நானும் சித்தார்த்தம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் இயர் 40 ஆரம்பித்து 80 முடிகிற மாதிரி கதை. ஸோ த டிஃப்ரெண்ட் ஏஜஸ் எவ்ரி 5 years 10 years ஐ சேஞ்ச் மை கெட்டப். ஸோ அவருடைய ட்ராவல் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் மெனக்கெடுறது வேறு. இப்போ கொம்பு சிவியில் வந்து டோட்டலி ஒரு காமெடி படம் தான், ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி தான் கொம்பு சிவி. பொன்ராம் மைசல் அண்ட் விஜயகாந்த் சன் ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வித்தியாசமான படங்கள், வித்தியாசமான கதைக்களம் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. ஒரு கன்னட படம் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு பாக்ஸராக வரேன். அதில் வந்து டோட்டல் ஃபிட்னஸ் வேணும். ஃபிட்னஸ் வேணால் ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். நம்ம போய் மார்ச் ஏப்ரல் அந்த படம் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னை தயார்படுத்திக்கிறேன் நான். சார் இன்னொரு பக்கம் வந்து லைக் இதுவே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. சரி என்ன நடக்க போகுது, நான் வந்து December 27 தேட்டரில் தான் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தாண்டி அந்த ட்ரெய்லரோட எண்ட் ஷாட் ஒன்று ஓகே அவர் தான் வில்லன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கெஸ் வருது. அது நீங்களே பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரியும் ஒரு கெஸ் எங்களுக்கு இல்லை, எனக்கே தெரியல என்ன நடக்குது. சார் இப்படி சொல்லிட்டீங்க. ட்ரெய்லர் படம் பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே சம்திங் இஸ் தேர். அப்போ சைக்கிளில் ஜிப்பா போட்டு ஒருத்தர் போகிறார்ல, ஆமா பலூன்லாம் கட்டிக்கிட்டு. ரைட் நீங்களே இப்போதான் பார்க்கல சார்? தெரியல, அது யாருன்னு தெரியல. ஸ்மைல் மேன் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு சார் யூடியூப்ல. அதில் தான் நானும் பார்த்தேன். அது வேறு யாருன்னு தெரியல. வேறு யாருன்னு தெரியலையா சார்? ஓகே பிடிச்சிருந்தது சார், லைக் பண்ணிங்களா ட்ரெய்லர்? கமெண்ட்லாம் பண்ணிங்களா சார்? ஓகே ஓகே. ஸோ பட் அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்குது சார். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமாக விட்டு கொடுக்காம கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் போட்டிருக்காங்க, நாட்டாமை ரசிகர்கள் சார்பாக இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. பார்க்குறப்ப ஹாப்பியர். இன்றைக்கி இருக்கிற ஏரால இப்போ இந்த விஜய் அஜித் சண்டைகள்லாம் நடக்கும் கமெண்ட்ஸில். விஜய் ரசிகர்கள் சார்பாக வர்றேன், அஜித் ரசிகர்கள் சார்பாக வரேன், இல்லை இந்த தோனி ரசிகர்கள் சார்பாக. ஸோ இன்றைக்கும் அவங்க நாட்டாமை ரசிகர்கள் சார்பாக அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் பேர் மறந்துட்டேன், ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஐடி. ஸோ அது கமெண்ட் பார்த்தீங்களா சார்? நீங்கள் இல்லை பார்க்கலாம். நான் நார்மலாக அந்த கமெண்ட் செக்ஷன் சார் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சார். அவங்க அங்கேயே ஃபிட் ஆனாலும் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ் அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் இப்போ வரைக்கும் இருக்காங்களே சார். ஸோ அதை விட்டு கொடுக்காம இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற படத்தோட பேர் கூட சொல்லலாம். பட் அவங்க என்னைக்கு ரசித்து உங்ககிட்ட வந்தாங்களோ அந்த கமெண்ட்டோட அப்படியே இருக்காங்க. ஸோ அந்த டைஹார்ட் ஃபேன்ஸ்க்கு வி வாண்ட் டு டெல் எனிதிங், வி வாண்ட் டு கன்வே எனி. ஆமாம், கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் ஹேவிங் ட்ரஸ்ட் இன் மீ டு கிவ் குட் ஃபிலிம்ஸ். தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன். சூப்பர் சார். பட் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் நடித்த படங்களும் நிறையா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் மீம்ஸாக நீங்கள் நிறையா எங்களுடைய சோஷியல் மீடியா லைஃப்பில் வந்துட்டே இருக்கீங்க சார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ல பேர் பூக்கி சரத்குமார்னு கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு ரீல் பண்ணீங்கல்ல, நீங்கள் மீனா மேம், குஷ்பு மேம், அதுக்கு 10 பண்ணீங்களே சார், அது பயங்கர க்யூட்டாக அன்எக்ஸ்பெக்டட் சார். எல்லாருமே ஃபுல் ட்ரெண்டு. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் விடுன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு எமோஜிலாம் போட்டு இஸ் அ கியூட்டி பூக்கின்னு போட்டுட்டு இருக்காங்க சார். தோஸ் கேர்ள்ஸ்க்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு கன்வே, ஜென்சி கேர்ள்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க. அதுக்கு மீனாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மீனா தான் ஆடுங்கன்னு சொல்லி ஆட வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். எங்களுக்கும் நீங்கள் இப்படி போட்டியாக வரீங்க சார். ஜென்சி கேர்ள்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நாயகனாக இருக்கீங்க. எங்களுக்கு ஏதாவது டிப்ஸஸ் கொடுங்க சார். அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ்லாம் வேண்டாம். எனி ஒன் ரொமான்டிக் டிப்ஸ். ரொமான்டிக் டிப்ஸ் வந்து ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் கேர்ள்ஸ் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன். புதுசாக கேர்ள்ஸ் பார்த்தா கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா சார்? ரொமான்டிக்னா உங்களை பார்த்து எனக்கு ரொமான்ஸாக வரும் சார். என்ன பார்த்து இல்லை சார், ஏதாச்சும் ஒரு கேர்ள் உட்காந்தா ரொமான்ஸ் வரும். இன்னைக்கு வந்து எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற டைலாக் தண்ணி கேன் போட வந்து அதோடைய சொந்தக்காரர் நீங்கள் தான். அது பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது தோணும்? அதுக்காக அவங்க சாங்கே பண்ணியிருக்கேன்னு வந்து ப்ரொமோ வந்து வந்தாங்க, காமிச்சாங்க. அது அந்த சாங்கோட அது அவ்வளோ பெரிய மீனிங் இல்லாத ஒன்று. தண்ணி கேன் போட வந்தாங்க சார். நம்ம பாய்ஸ் தான் சார், அர்ஷத் அண்ட் விக்கி அண்ட் டீம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி சாங் பார்த்தீங்களா? அந்த சாங்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக. ஓகே. பட் உங்கள் லைஃப்பில் நடந்த தண்ணி கேன் போட வந்த மொமெண்ட் ஏதாவது ஒன்று, மேபி உங்களுடைய இண்டஸ்ட்ரி
உங்களுடைய வரலாறுல இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம். ஒன் பர்சன் என்னைக்காவது ஒரு நாள், இல்லை ஸ்கூல் டைம் லவ் அந்த மாதிரி ஏதாவது? ஸ்கூல் டைமில் லவ் பண்ணது மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். தனிக்கன் போட வந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இல்லை, போய் இல்லை. அங்கே நம்ம சம்மந்தமே படாத ஒரு மூமெண்ட் ஏதாவது? அன்னைக்கேன் போட வந்தேன். இல்லை சார், இது நோட்ஸ் எடுக்க வந்தேன்னு சொல்லி ஒரு பொண்ணோட அப்பாட்ட சொன்னேன். சார் கலக்கிருக்கீங்க சார், ஆல் பிக்கப் லைன்ஸ். இப்போதான் ஒரு தண்ணிக்கன் போட வந்தார், அப்போ வந்து நோட்ஸ் போட வந்தேன். நோட்ஸ் எடுக்க வந்தேன். கிளாஸ் போல இன்னைக்கு, அதனால் நோட்ஸ் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, நோட்ஸ் எடுக்க வந்தேன். நோட்ஸ் எடுக்க வந்தேன் மேடம் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காரு அப்போவே. ஓகே, அப்போயே ஒரு மாதிரி நீங்கள் ஒரு ப்ளே பாய் தானா சார்? ப்ளே பாயாக தெரில, என்னன்னு தெரில. அது சரி, பயங்கர சார் பாயாக இருந்தேன், பாயா அப்புறம் மேன் ஆகிட்டேன். சார். இப்போ நீங்கள் ஒரு யங் தான் சார். நான் அவங்க பார்த்துருந்தா என்ன தான் சார் வயசானவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது சொல்லுங்கள் சார், சீக்கிரம். எரியுதுன்னு நினைக்கிறேன். பத்திட்டு இருக்கு சார். ஓகே, ஒன் சீக்ரெட் சார், இந்த பெல்லி ஃபேட்டை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியல சார். தெரியல, சாப்பாடு குறைங்க, தண்ணி அடிக்கிறது குறைங்க சார். இல்லை சார், இல்லையா? சரி சரி, அது எப்பயாவது அதான் நிபந்தனைக்கு உட்பட்டது. சரி சரி, அந்த மாதிரி அதெல்லாம் கம்மி பண்ணிட்டா கரெக்டாக ஒரு கரெக்ட் ஆகிடும். ஓகே சார். ஒன் இதை சுற்றி வந்த மீம்ஸ் இருக்குல்ல சார், இப்போ இந்த ஐயாவில் இருக்கும், ஐயாவில் இருக்கிற மீம் வந்து வெளியில் நான் என்ன தான் வாடா போடான்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே கருப்பசாமி அண்ணன் தான் நினச்சிக்கிட்டேன், அந்த மீமு. அப்புறம் வந்து பார்த்துருந்துங்க அப்படின்னு நீங்கள் அதில் சொல்கிறது ஐயா படத்தில் இருக்கட்டும், தொடர்ந்து மீம். இப்போது ஆஃப்டர் புஷ்பா 2 ரிலீஸு, ஸோ அவர் வந்து ஒரு சாமி ஆட்டம் ஆடி இருப்பார் பாட்டு. அதுக்கு வந்து சாரி, அதுக்கு நீங்கள் ஆடின காஞ்சனா இதை போட்டுவிட்டு. ஆமாம், காஞ்சனா இருக்கட்டும். நீங்கள் வந்து லைக் நீங்கள் அம்மன் கோயில் சாங் ஒன்று ஆடுவீங்களே சார், லைக் மனோரமா மேம் எல்லாருமே நீங்கள் அது ஒரு பெரிய மீசை வச்சுட்டு இப்போ அது திரும்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எங்கால அப்பவே பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டில் யூ ஆர் இன் சோஷியல் மீடியா ட்ரெண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வாட் யூ வாண்ட் டு கன்வே டு தெம் சார்? ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் ஏபிள் டு கம்பேர் சம்திங், வெறும் இதை பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா அவங்க வந்து காஞ்சனா கம்பேர் பண்ணி போட்டு தான் பார்த்தேன் கொஞ்சம் புஷ்பா 2ல். ஆமாம் சார், அது போட்டிருந்தாங்க. அது என்னன்னா வந்து இப்போ ராஷ்மிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. லைக் புஷ்பாவில் வந்து அஃப்கோர்ஸ் அல்லு அர்ஜுன் நல்லா பண்ணியிருந்தாரு. அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு இந்த அளவுக்கு சாரீ கட்டிட்டு ஒரு ஃபைட் பண்ண, டான்ஸ் ஆட, ஒரு மாஸ் பண்ண வந்து யாருக்கு தைரியம் வரும்னு சொன்னப்போ கமெண்ட் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து இவங்களை பற்றிலாம் தெரியலன்னு நினைக்கிறேன்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் அவ்வை சண்முகி கமல் சார் போட்டிருந்தாங்க, அடுத்து உங்களோட ஒரு மாஸ் என்ட்ரி போட்டு காஞ்சனா சரத் சார்னு போட்டிருந்தாங்க. லைக் அந்த தைரியம் சார். ஓகே, நம்ம அதுபடி கேட்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ரோல் அப்ரோச் பண்ணுறப்பலாம் என்ன சார், லைக் வாட் யூ ஃபீல் சார் ஆக்சுவலி? ஓகே, லாரன்ஸ் சொன்னால் லாரன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இல்லை சிரிச்சிட்டான அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னா, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கல, அதனால் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஃபுல் சக்ஸஸ். ஸோ இன்னைக்கு புஷ்பா பார்க்குறப்போ எல்லாம் நம்ம அன்றைக்கி பண்ணிட்டோன்ற சும்மா ஒரு ஹாப்பினஸ் இருக்குமா சார் உங்களுக்கு இந்த மாதிரி? ஓகே, நம்ம வே அப்படின்னு கிடையாது, முன்னாடி புஷ்பாவோட பெட்டர் படம் நம்மளால் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். அவ்வளோதான். லைக் வி எக்ஸ்பெக்ட் சம் பேன் இந்தியா ஃபிலிம் மாதிரி பண்ணணும்னு நினைப்பேன் நான். ஏதாவது ஒரு கேஜிஎஃப் அந்த மாதிரி உங்ககிட்டேருந்து ஒரு தட் டான் ஒரிஜினல் ஓஜி டான் சார் நீங்கள் பண்ணுவோம். ஒரு வித்தியாசமான படம் பண்ணிட்டுருக்கோம், ராத் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அது ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் படம், சேவிங் சம்படி ஃப்ரம் த மிடில் ஈஸ்ட் அண்ட் கமிங் பேக்னு ஒரு கதை பண்ணிட்டு. ஓகே சார். ஸோ இப்போ இருக்கிற அந்த ப்ரீ ப்ரொமோஷன் சார், படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன்ஸ், அது வந்து ஒரு ஹைப் செட் பண்ணிடுது ஆடியன்ஸ். ஒரு பக்கம் அது நல்லா அமையுது, இன்னொரு பக்கம் அவங்க ஓவர் ஹைப் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு மைனஸாகவும் கூட அமையுது. பட் நீங்கள் இந்த ஆடியன்ஸ்க்கு ஸ்மைல் மேன் படம் என்ன மீட்டரில் செட் பண்ணிட்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? 1 மீட்டர் வேண்டாம், படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜானர் எடுத்திருக்காங்க, நான் இருக்கேன் அதில் வந்து பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த டைரக்ஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒரு த்ரில்லராக இருக்கா, அந்த டீசரில் சொன்ன அளவுக்கு த்ரில் இருக்கான்னு சொல்லி பார்க்க வேண்டியதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஜட்மெண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஓகே சார், நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு யூனிக் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. மேபி வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கலாம், டைலாகாக இருக்கலாம், உங்களோட கேரக்டரைசேஷனாக இருக்கலாம், கெட்டப்பாக இருக்கலாம். லைக் இந்த படத்தில் நீங்கள் ரசித்து உங்களை நீங்களே மாற்றிக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம், உங்களை நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது இந்த படத்தில்? மாற்றிக்கிற புதுசாக பார்க்குறேன். நான் வந்து ஒரு சிக்கா இந்த படத்தில் இந்த மாதிரி இல்லை, வாரிசு தான் கிடைச்சா சிக்கா இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நினைவிழந்து நடிக்கின்ற ஒரு காட்சியெல்லாம் ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. சார் இன்னொரு பக்கம் வந்து இப்போ வரக்கூடிய ரிவ்யூஸ் சார், முன்னெல்லாம் வந்து லைக் ஒரு படத்தோட ஒரு 10 நாள் கழிச்சான ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் வருது, இன்னொரு பக்கம் அந்த ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க தன்னைத்தானே ஃபேமஸ் ஆக்கிக்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அது ட்ரெண்ட் ஆகுது, அது படத்துக்கான ஒரு பாதிப்பு அந்த பக்கம் ஏற்படுத்துது. ஸோ இந்த விஷயத்தை லைக் ரிவ்யூவிங் த ஃபிலிம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த வெளியில் வந்த உடனே அந்த ஒரு விஷயம் நடக்குது இல்லை சார், அதுக்கு ஒரு டேக் என்ன சார்? ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு ஒப்பீனியன் வச்சுருக்கலாம், எனக்கு அதே சேம் ஒப்பீனியன் நான் இருப்பேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. எவ்ரி மேன் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் டு வாட்ச் அ மூவி. ஸோ அவங்க உங்கள் டேஸ்ட் விட்டு போய் படத்தை பார்த்துட்டுமே நீங்கள் உங்கள் ஜட்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்களேன் 1 வீக்கு. 1 வீக் போய் படம் பார்க்கட்டும், அவங்களாம் டிசைட் பண்ணிட்டுமே. நீங்கள் உள்ளே உட்காந்து செல்ஃபோனில் மச்சான் உள்ளே வந்துடாத படம் டப்பான்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு டப்பாவும் தெரியல, நீங்கள் எதை ரசிச்சிங்கன்னு தெரியல, அவன் வேறு ஏதோ ரசிப்பான்ல படத்தில்.
ஸோ இட் ஆல் டிஃபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிபடிஸ் டேஸ்ட் தானே. பட் இப்போ பார்க்குறப்போ நம்மக்கிட்டேருந்தும் நிறைய எனார்மஸ் ஒரு கிரியேஷன்ஸ் இருந்திருக்கு. பட் ஓவர் தி பீரியட் பார்க்குறப்போ இங்கே நம்மளோட ரசிகர்கள் தான் இங்கே படத்தை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம். ஒருவேளை வெளியிலேருந்து வர படங்களை வந்து நம்ம பாராட்டிடுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. போனால் அப்படின்னு கிடையாது. நம்மளும் நல்ல படத்தை கொடுக்கணும் இல்லையா. எதிர்பார்ப்பு அதிகமாக உருவாக்கிவிட்டு இந்த படத்தில் வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ப படம் இல்லாட்டியும் வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ண தானே செய்வாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் பிக்கெஸ்ட் லெசன் ஏதாவது ஒன்று இருக்கும்ல சார், தட் கீப்ஸ் யூ கோயிங்? அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம், மேபி உங்களோட பெரிய அப்ஸ்லையோ இல்லை பெரிய டவுன்ஸ்லையோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடம் இது என்னுடைய லைஃப் மோட்டோவாக இருக்குன்ற மாதிரி. லெசனா லைஃப்பில் வந்து நம்ம எதை நோக்கி பயணமாகறோம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நோக்கியே பயணமாக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சே இன் லைஃப். டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடாது. எடுத்த கொள்கையிலோ எடுத்த ஒரு முடிவுலையோ அந்த முடிவில் அச்சீவ் பண்ணணும், அந்த பிறகு அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. ஸோ அதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய. நீங்கள் வந்து பெரிய எனார்மஸ் ஹிட்டும் பார்த்துட்டீங்க சார். அதாவது பயங்கரமாக நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, கலைஞர் அவர்களே வந்து சொன்னார், நீ இப்போ எனார்மஸ் ஹிட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கு, நீ அடுத்த ஜென்ரேஷனை வந்து நீ பாராட்டுற, அது யாருக்கும் அந்த மனசு வராதுன்னு. பட் அந்த மனசு எப்படி சார் உங்களுக்கு வந்தது? நான் நிறைய ஸ்டேஜ் ஃபீல் பண்ணதை நான் சொன்னேன், நீங்கள் அவ்வளோதான். ஓகே. இல்லை சார், அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஹிட் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள்ஸ் ஏதாவது எதிர்பார்த்த ஒரு படம் இந்த அளவுக்கு போகலன்றப்போ அப்போ உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்கும்? லைக் அதே மாதிரி தான் வச்சுப்பீங்களா? சேமாக தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி பாதிப்பே எனக்கு வந்ததில்லை. ஏன்னா நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக நான் வந்து அதான் பல தடவை பல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன், பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் டு நாட் எஃபெக்ட் மீ மச். ஒரு நாள் அந்த ஃபெயிலியர் எதனால் நடந்துச்சு, சரி ஓகே, அடுத்தது என்னன்னு தான் பார்ப்பேன் ஒழிய உடனே கவுந்தடிச்சு 10 நாள் படுத்துட்டுலாம் கிடக்க மாட்டேன். அடுத்த வேலை என்னன்னு பார்க்க போயிடுவேன். லைக் அதுலேருந்து கடந்து போயிடுவீங்க ஈஸியாக. லெவல் எப்போதுமே அது வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ நீங்கள் ஒரே மாதிரி. அவ்வளோதான். சூப்பர் சார், நைஸ் ஆஃப் யூ. ஏதாவது ஒரு அட்வைஸர் அஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் அட்வைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க. அவ்வளோ இல்லை சார். சரியா? ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன், பர்சனலாக எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்புறம் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டே சார், மெமரபிள் டே இந்த செட்ஸ் ஆஃப் ஸ்மைல் மேன், ஏதாவது ஒன் மெமரபிள்? ஸ்மைல் மேன் எவ்ரி டே இஸ் a மெமரபிள் டே தான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கும்போது அவங்களுக்கு மெமரபிள் டே, எனக்கு மெமரபிள் டே. ஸோ தே ஆர் ஜஸ்ட் மெமரபிள் டேனா அந்த இது மெனக்கிறதே மெமரபிள் டே தானே. ஃபாரஸ்ட்டில் வந்து நைட்லலாம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவ்வளோ கஷ்டத்தையும் போய் எடுத்தோம். அதெல்லாம் ஒரு மெமரபிள் டே தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேன் லெட்டர் இல்லை ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது இப்போ இருக்கிற லெட்டர் யாரும் எழுதலைங்க, வாட்ஸ்அப் தானே. அது எதான் சார் இப்போது வாட்ஸ்அப்பு, முன்னாடி லெட்டர்ஸு. ஸோ மறக்க முடியாத ரசிகருடைய ஒரு அன்பு இப்போ வரைக்கும், அது தட் யூ கீப் அஸ் எ ட்ரெஷர், லைக் ஏதாவது ஒரு விஷயமா? இல்லை முந்தைய லெட்டர்ஸ் எதுவும் நிறையா டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் கம்மிங். இப்போ வந்து யாருமே காண்டாக்ட் பண்ணுறதே முடியல. ஒண்டி பார்த்தா கமெண்ட்ஸை தான் பார்க்கணும், கமெண்ட்ஸை பார்த்து நம்ம இன்வைட் பண்ணால் தான் உண்டு. ஸோ அதனால் அது வந்து சில கமெண்ட்ஸு நைஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதா கூட இன்ட்ராக்ட் பண்ணி மறுபடியும் we don't have time to interact with them. ஸோ ஒரு ஃபோனில் பதில் போடுறதோ அவங்க பதிலுக்கு மறுபடியும் பதில் போட நம்மளால முடியாது. அதனால் we are not அந்த மாதிரி ரொம்ப நான் இன்ட்ராக்ட் பண்ணுற டைப் இல்லை. அதனால் I don't keep much in touch. ஓகே சார். But I thank them always and I'm better part of the art. சூப்பர், தட்ஸ் ஸோ லவ்லி சார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து டைம் ஃப்ளைஸ், அது வந்து போகிறதே தெரியல. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய லைக் ஒரு நினைவு தினம் வரத்துக்கு. ஸோ முதல் நினைவு தினம் இது. ஸோ வி வாண்ட் டு கன்வே சம் லவ். அவருடைய நீங்கள் பழகின நாட்களாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான நபர், முக்கியமான நெருங்கிய நண்பர்கள் 2 பேரும். ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங். செட்டான என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எனக்குமே மறக்க முடியாத, என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத மனிதர் வந்து விஜயகாந்த் அவர்கள். ஸோ அது 1 year ஆகட்டும், 2 years ஆகட்டும், 3 years ஆகட்டும், as long as I live, I'll remember விஜயகாந்த் whatever he has done for me. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஸோ ஸ்போர்ட்டிவ் சார். நிறைய விஷயங்கள் நிறையா இன்புட்ஸும் கொடுத்துருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் இன்டர்வியூ வரப்போ கமிட் ஆகி வரேன் சார். ஓகே, யார் ஒர்க்காக கமிட் ஆகி நல்லா கமிட் ஆகி வரேன் சார். ஓகே சார். 2-3 கமிட்மெண்ட் சொன்னீங்க, தொப்பையை குறைக்கிறீங்க, அது ஒன்று சார், கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று பிடிக்கிறேன்னு சொன்னீங்க, எதை கமிட்மெண்ட் வரீங்க? 2 சரி சரி. 3வது நீங்கள் ஏதாவது ஒன்று பர்சனலாக கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றா இருக்கட்டும், 2ஆக வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, வணக்கம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.